கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும். மாதம் ஆரம்பிக்கும் போதே முதல்லையே ராசிநாதன் உச்சமாக இருக்க ராசியை குருவும் பார்ப்பது, ராசியும் குருவின் பார்வை, ராசிநாதனும் குருவின் பார்வை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்க, ஆறாம் இடத்துல சனி பகவானும் வலுத்திருக்க, உங்கள் ராசியின் யோகர்களான உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, சனி ஆட்சி என அமோகமாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. இப்படி 12 ராசிகள்லேயே கன்னிராசிக்காரர்களுக்கு தான் சாதகமான நல்ல பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பெரிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது 9 கிரகம். இந்த 9 கிரகத்தில் 6 கிரகம் உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கிறது. 2 கிரகம் ராகு கேதுக்கள் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ராசியிலையும். அப்போ கூட கேது நல்லா இருக்கிறாருன்னு சொல்லுவேன், குருவின் பார்வையில் இருக்கிறார். சந்திரன் எப்போவுமே ஒரு மாறி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு 8 கிரகங்கள் அப்படியே வலுவாக இருக்கக்கூடிய தன்மை. ராகுவை தவிர செவ்வாய் 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 20 நாட்களுக்கு இருக்கின்ற தன்மை 21ஆவது நாளிலிருந்து 11ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார். ஆகவே அவயோகி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கூட இப்போது வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் காரியத்தை அப்படியே நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, எதையும் முடிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது கட்டிவான்னா வெட்டிவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதையும் அப்படியே நல்ல விதமாக செய்யக்கூடிய தன்மைகள் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சனி, ராசியிலேயே குருவின் பார்வையில் ராசிநாதன் உச்சமாக இருப்பது, 2ஆம் இடத்துல தன அமைப்புகளில் சுக்கிரன் இருப்பது என்பது நிறைய சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிறத காட்டுது. சம்பாதிக்க போகிறது சேர்த்து வைப்பதற்கு இல்லாமல், அதாவது செலவு செய்வதற்கு இல்லாமல் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் நிறைவான நல்ல லாபங்கள் கிடைக்கும். எந்த கிடைக்கிற வருமானத்தை அப்படியே சேர்த்து வைங்க. எந்த விதத்திலையும் மனக்கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டு எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 2-3 மாதம் அடுத்தடுத்து. ஏன்னா செவ்வாய் 11ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் மாறி போய் வந்து கொண்டு இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஆகவே அடுத்த ஒரு 6 மாதங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, எதையும் சேமிக்கக்கூடிய அளவிற்கு, வருமானம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல விதமான பண வரவு அப்படின்னு சொல்லிட்டு, பணம் இருந்தாலே பாதி கஷ்டம் தீர்ந்துடும் இல்லையா. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த 2024 அக்டோபர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம்.